அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய அரசு செய்வது வரி தீவிரவாதம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நடுத்தர மக்களுடைய முதுகில் மத்திய அரசு குத்துகிறது அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மோடிக்கு நெருக்கடியாக மாறுகிறதா ராகுலின் ஆவேச ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு புகாரி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷபீர், வரி தீவிரவாதம், நடுத்தர மக்களுடைய முதுகில் மத்திய அரசு குத்துகிறதுன்னு பட்ஜெட் குறித்து பேசியிருக்கார் திரு ராகுல் காந்தி. யதார்த்தத்தை பிரதிபலிச்சிருக்கிறாரா இல்லை மத்திய அரசு மீதான சாடலும் அப்படின்ற அந்த துணியில் இருக்கா அவருடைய பேச்சு? இன்னைக்கு மத்திய அரசுடைய பட்ஜெட்டை வந்து ரொம்ப கடுமையாக யார் விமர்சிக்கிறாங்கன்னா, இவ்வளவு ஆண்டு காலம் யார் பாஜகவை ஆதரித்து கொண்டிருந்தார்களோ அவங்க தான் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி பேசினாரு. உதாரணம் பல பேர் இருக்காங்க ட்விட்டரில், சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மோடி ஆட்சிக்கு வந்த உடனே உற்சாகமாகவும் கொண்டாட்டமாகவும் இந்தியா வந்து ஒரு இந்து ராஷ்டிராவாக மாறப்போகிறது அப்படின்லாம் ட்வீட் பண்ணவங்க இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பார்த்த உடனே இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, எந்த விதமான சலுகைகளும் வந்து மிடில் கிளாஸ்க்கு இல்லை, எந்த விதமான சலுகைகளும் வந்து பாஜகவை வாக்களித்து மீண்டும் மீண்டும் பாஜகவுக்கு வாக்களித்து பாஜகவை நம்பி பாஜக ஏதோ ஒன்று செய்யும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதனுடைய ஒரு குரலாக தான் வந்து ராகுல் காந்தியும் ஒழிக்கிறார். ஏன்னா ராகுல் காந்தியுடைய ஸ்பீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹி ஹஸ் ஹிட் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட் அப்படின்வாங்க. ரொம்ப ஆணித்தரமாக பின் பாயிண்டடாக இந்த கவர்மெண்ட்டை வந்து பட்ஜெட்டை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு இரண்டு இருந்தது, இப்போவும் ஒரு வேகம் இருக்கு. இது இருக்குமா இனிமே ராகுலுடைய நடவடிக்கை? நீங்க ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்த ராகுல் காந்தி வேற, ஜூன் 4க்கு அப்புறம் பார்க்கின்ற ராகுல் காந்தி வேற. அதே போல ஜூன் 4க்கு முன்னாடி நம்ம பார்த்த மோடி வேற, இப்ப இருக்கக்கூடிய மோடி என்பவர் முற்றிலும் வேறு ஒரு நபராக இருக்கிறார். இன்னைக்கு மோடிக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸ் அப்படின்றது நிதிஷ்குமாரும் நாயுடுவும் வந்து எந்த விதத்திலும் அவங்க மனம் நொந்து போய் ஏதோ ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது, பிரதமரை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்துவிடக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களால ராகுல் காந்தியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. முயற்சி பண்றாங்க, பட் அதில் தொடர் தோல்விதான் வந்து தற்போது வரை அவங்களுக்கு கிடைத்திருக்கு. ஒரு உளவியலா நெருக்கடி கொடுக்கணும் பாஜகவுக்கோ திரு மோடிக்கோ அப்படி பேசுறாரா திரு ராகுல்? இல்ல, நீங்க 10 வருஷமா ஒரு எதிர்க்கட்சி தலைவரே இல்லாம இருந்துச்சு இல்லையா அந்த அவையில. இன்னைக்கு தானே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க சந்திக்கிறாங்க, இன்னைக்கு தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ரொம்ப கிண்டலாக சொல்லணும்னா கூட, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இவ்வளவு பேசினா கூட இதுக்கும் ஒரு டாக்ஸ் நிர்மலா சீதாராமன் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா கூட நினைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எந்த விஷயத்துல நீங்க எடுத்தாலும் வந்து வரி 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 அப்படின்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜே ரொம்ப கிண்டலா கேலியா வந்து எல்லாத்துக்கும் வரி போடுகின்ற ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக தான் தனக்கான ஒரு இடத்தை இந்திய வரலாற்றில் அவர் பிடித்திருக்கிறார் அப்படின்றது. நீங்க யாரை வேணா கேளுங்க. நீங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க, ஜிஎஸ்டியை கொண்டு வந்து பல பிஸ்னஸஸ் அஃபெக்ட் ஆச்சு. பல பேர் வந்து வேலையெல்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க. பல எம்எஸ்எம்இ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. பல பொருளாதார நடவடிக்கைகள் கொள்கைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னும் போது 10 ஆண்டு காலம் இதை பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பும் இல்லை, அந்த இடமும் வந்து பாஜக கொடுக்க எப்படி முன்னிறுத்தி இருக்கு இந்த பேச்சு. இளைஞர்களுக்கு ஒன்றும் செய்யல, 93% மக்களுக்கு ஒன்றும் செய்யலன்னு பேசுற ராகுலுடைய பேச்சு எப்படி முன்னிறுத்தி இருக்கு? ராகுல் எப்படி பொசிஷன் பண்ணிருக்கு? ராகுல் காந்தி ஆஸ் அ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவர் பேசுறாரு அப்படின்னும் போது அந்த பேச்சை நீங்க வந்து கடந்து போய்விட முடியாது இல்லையா? இந்த பேச்சுக்கு என்ன பதில், பிரதமர் என்ன சொல்ல போகிறார், அவையோட மாண்பை குலைக்கிறீங்கன்னு தானே பாஜகல இருந்து? இல்ல, அதுதான் நீங்க கடந்த 10 ஆண்டு காலம் வந்து கூச்சல் குழப்பம் எதிர்கட்சிகள்லாம் போட்டிருக்கு. பாஜகவுல இருந்து எந்த அமைச்சரும் எழுந்துச்சு இந்த அவை சட்டப்படி நடக்கிறது, இந்த அவை அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது அப்படின்ற பேச்செல்லாம் யாருமே பேசினதில்லை. இன்னைக்கு தான் முதல் முறையாக
கிரண் ரிஜிஜு எஞ்சி இந்த அவை வந்து சட்டப்படி நடக்கிறது, உங்களுடைய இஷ்டத்துக்குலாம் இந்த அவையை நடத்த முடியாது, இந்த அவை அரசியல் சாசன சட்டப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. எப்படி வந்துச்சு உங்களுக்கு அரசியல் சாசன சட்டப்படி இந்த அவை நடக்கிறது அப்படின்ற அந்த உணர்வும் அரசியல் சாசன சட்டத்தின் மீது திடீரென்று ஒரு பாசமும்? இதே தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு கேம்பெயின் பண்ணாங்க அவங்களுடைய. நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் அல்வாக்கின்றாங்களா? அந்த படத்தை அவர் மக்களவையில் காமிக்கிறாரு. சபாநாயகர் வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா அவரை வந்து அவர் விமர்சிக்கிறாரு, அவர் பாரபட்சமா இருக்கிறாருன்றது. இல்ல, சபாநாயகர் பாரபட்சமாக இருக்கிறார் அப்படின்றது வந்து ஏற்கனவே பேசிட்டாரு. கடந்த முறை அவர் ஸ்பீச் பேசும்போது கூட சபாநாயகரையும் ஒரு குத்திட்டாரு. அவரு சொல்லிட்டாரு ரொம்ப கிளியரா, நீங்க வந்து பாரபட்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நீங்க வேற யாரை குறை சொல்ல முடியும்? அவங்க கின்ற அல்வா வெறும் 2-3% மட்டும்தான் போகிறது, மற்றவங்களுக்கு யாருக்கும் போகல. நாங்க கேட்கிற கோரிக்கை என்ன? காஸ்ட் சென்சஸை கேட்கிறோம். நாங்க கேட்கிற கோரிக்கை என்ன? அக்னிவீர் திட்டத்துல ஒரு பெரிய குளறுபடி என்பது இருக்கிறது, இதெல்லாம் பேச வேண்டும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. எதிர்கட்சிகள் கன்சிஸ்டண்டா ராகுல் காந்தி அதை பேசுறாரு. ஓகே, பட் ஒரு விஷயம் நீங்க இதுல நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அவையில பிரதமரும் இல்ல, உள்துறை அமைச்சரும் இல்ல, இருந்திருக்கணும் இல்லையா? ஒரு முக்கியமான விவாதம் நடக்கிறது அப்படின்னும் போது அந்த விவாதத்துல அவங்களுடைய இன்டர்வென்ஷன் இருக்கணும் இல்லையா? ராஜ்நாத் சிங் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு ராஜ்நாத் சிங் தலைமையில அவையில வந்து அவர் தான் பதில் அளிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பட் ராகுல் காந்தி எதிர்கட்சிகள்லாம் ஒஃபென்சிவ்ல போவாங்க. காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வரல. நீங்க துணை சபாநாயகர் அவங்க கேட்கறாங்க, எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. துணை சபாநாயகர் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்களே. துணை சபாநாயகர் இல்லாமல் ஒரு அவை நடக்கிறதே. நீங்க சபாநாயகரை பத்தி கேட்குறீங்க, சபாநாயகர் இருக்கிறார், துணை சபாநாயகர் எங்க? மரபு பிரகாரம் வந்து அது எதிர்கட்சிகளுக்கு தானே போக வேண்டும். அப்ப எந்த இடத்துலையும் இந்த அரசாங்கம் இறங்கி வரல அப்படின்னும் போது நாங்களும் இறங்கி வர மாட்டோம், நாங்களும் எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்றது தான் வந்து அவங்க தெளிவா அசெப்ட் பண்றாங்க. திரு ஜி.கே. நாகராஜ், எதிர்கொள்ள முடியலையா மத்திய அரசால திரு ராகுல, அவருடைய பேச்சை, அதுல இருக்கிற வீரியத்தை? இல்லைங்க, வர வர ரொம்ப ஒரு காமெடி பேச்சாக, ஒரு சிரிப்பு வரவைக்கக்கூடிய பேச்சாக நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு மாறி இருக்கிறது. ஒரு அநாகரிகமான பேச்சுன்னு சொல்லலாம், அரசியல் நாகரிகமற்ற பேச்சுன்னு சொல்லலாம், ஒரு மத ரீதியான சாதி ரீதியான உணர்வுகளை தூண்டுகின்ற பேச்சுன்னு சொல்லலாம். அல்வா கின்றதுல துவங்கி இன்றைய நிலை இந்தியாவை பற்றி என்ன பேசணும்? ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் காங்கிரஸ் காலத்தில் தான் அவங்க உருவாக்கப்பட்டார்கள், வளர்ந்து வந்தார்கள். அவர்களை வந்து A1 A2 என்று சொல்லுகின்ற ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியாத இவனுடைய பரம்பரை. மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவங்க பாட்டியிலிருந்து ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவருடைய பேச்ச, தேர்தல் ஜனநாயகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, ஒரு கட்சியுடைய தேசிய தலைவரை இப்படியா டிஃபைன் பண்றது? அவருடைய பேச்ச அநாகரிகமா இருக்கு, நகைச்சுவையா இருக்கு, காமெடி பேச்சா இருக்கு அப்படின்னு. உண்மை அதுதானே கார்த்திகேயன். அவரு A2 சொல்றாரு. ஒரு அதானி அம்பானி போன்ற தொழிலதிபர்களை எப்படி அது மாதிரி தவறான வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம்? இது எவ்வளவு ஒரு கேவலம் இல்லையா? ஒரு நம்ம நாட்டுடைய தொழிலதிபர்கள் அதானி அம்பானின்னு பேரை கொண்டு வருவீங்க. அவர் அதானி அம்பானின்னு பேரை சொல்றாரு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறுக்கிடுறாரு. சபாநாயகர் வந்து அஜித் தோவல், அதானி, அம்பானி 3 பேருடைய பெயர்கள் வந்து இடம்பெறாத அவை குறிப்பில் அப்படின்னு அவர் சொல்றாரு. மோடி, அமித்ஷா பேர்லாம் இடம்பெறும்னு சொல்றாரு. அதே அரசியல் நாகரிகத்துக்கு மாறுபட்டதானே? இல்ல, அதுக்கப்புறம் தான் அதுவே அரசியல் நாகரிகமற்றதானே? ஒரு தனிப்பட்ட பெயரை குறிப்பிட்டு பெயர்கள் இடம்பெறாத அவை குறிப்பில்னு சொன்ன பிறகுதான் அவர் A1 A2ன்றாரு. அதாங்க, ஒரு நாட்டின் தொழிலதிபர்கள் யாரா இருக்கட்டும், அதாவது அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், ஒரு பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கறேன் நான். நீங்க எங்க போனாலும், வெளிநாடு போனாலும் சரி, இந்தியாவை தரக்குறைவா பேசுறீங்க. ஒரு தேர்தலில் ஒரு முறையீடு நடந்தா இந்தியாவுடைய சிஸ்டத்தை தவறா பேசுறீங்க. பெகாசஸ்ல நீங்க அந்த ஊழலே முழுசா நடந்ததுன்னு சொல்லி தவறா பேசி ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறீங்க. ஜிஎஸ்டி நீங்க கொண்டு வந்தீங்க, அதை நீங்க முறைகேடுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க வந்து பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் வந்து மோசம் சொல்றீங்க. எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்க. ரஃபேல்ல போய் நீங்க மன்னிப்பு கேட்டீங்களே உச்சநீதிமன்றத்தில். சோ தொடர்ச்சியாக பொய்யா பேசுற ஒருத்தரை எப்படி பாராட்டி பேசுவதுன்னு கேட்கிறேன் நான்.
எந்த கேள்வியில நியாயம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் கேக்குறேன். ராகுல் காந்தியுடைய இந்த கேள்வியில நியாயம் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் கேட்கிறாரு, கடந்த 10 ஆண்டுகள்ல 70 வினாத்தாள் வழக்குகள், கசிவு வழக்குகள் பதிவாயிருக்கு, அது பத்தி பட்ஜெட்ல அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றாரு. பட்ஜெட்டை 20 அதிகாரிகள் தயாரிச்சிருக்கிறாங்க, ஆனா ஓபிசி இல்ல, எஸ்சி எஸ்டி இல்ல, ஒரே ஒரு சிறுபான்மையினர் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 73% மக்களுக்கு எதுவுமே போய் சேரல. இந்த 3 பிரிவை சேர்ந்தவங்க ஓபிசி, எஸ்சி எஸ்டி 73% பேர் இருக்காங்க, அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனே பட்ஜெட்ல இல்லைன்றாரு. அடிப்படை ஆதார விலை குறித்து பட்ஜெட்ல போதுமான உத்தரவாதம் தரலன்றாரு. அக்னிவீர் திட்டம் குறித்து பேசுறாரு. இப்படி பேசினதுல இதுல சென்ஸ் இல்ல, இதுல அர்த்தம் இல்ல, ராகுல் காந்தி அதை பேசிட்டாரு, அந்த கேள்வியை முன் வச்சுட்டாருன்னு சொல்லணும். ஒட்டு மொத்தமா அந்த பேச்சையே நிராகரிக்கிறது சரியில்லைல்ல. எது சரி எது தவறுன்றயாவது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க, மக்களுக்கு தெரியற மாதிரி, புரியுற மாதிரி. சொல்றேன். இப்போ அவர் அதானி அம்பானியை A2ன்னு சொல்றாரு, A1 A2ங்கறாரு. இல்ல, அத கடந்து அவரு பாரத் ஜோடோ யாத்திரை முடிச்ச உடனே சொன்னது 16 லட்சம் கோடியை நாங்க தள்ளுபடி இல்ல 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு நரேந்திர மோடின்னு சொன்னாரு. நான் கேட்கிறேன், அது உண்மை இல்லைங்கிறேன். அதுவே போய் 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது பொய்ங்கிற. முதல்ல நீங்க ஏன் ஒரு தொழிலதிபர்களை நீங்க ஒரு இந்திய மக்களுக்கு எதிராக திசை திருப்புறீங்க? இது உங்களுக்கு பிரிவினைவாதம் தானே? அது இல்ல, இந்த விவாதம் நம்ம தொழிலதிபர் இல்லையா அவங்க? இந்த ஒட்டுமொத்த விவாதமும் ராகுலுடைய ஒட்டுமொத்த பேச்சும் 93% மக்களுக்கானது இல்லையா? அப்படி நம்ம இந்த விவாதத்தை கட்டமைக்க வேண்டாமா? தேர்தல் சமயத்துல அம்பானி டெம்போல பணம் கொடுக்கறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை பிரதமர் தான் வைக்கிறாரு. அப்ப அவங்க இந்தியாவுடைய பிசினஸ்மேன் இல்லையா? சபீர், நீங்க பேசுறத கேட்டிருக்கேன், நான் பதில் சொல்றேன், எல்லாம் சொல்றேன். ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க மக்களுக்கு எதுவும் போய் சேரல. எவ்வளவு திட்டங்களுங்க இன்னைக்கு பொருளாதாரத்துல 10ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறோம். 60க்கும் மேற்பட்ட இந்தியனுடைய கம்பெனிகள், நம்முடைய கம்பெனிகள் இன்னைக்கு 5 லட்சம் கோடி லாபத்தை ஈட்டி இருக்கிறது. உலகத்தில் இன்னைக்கு மிகச்சிறந்த நாடாக, வளர்ந்து வரும் நாடாக இந்தியா முன்னிலைப்படுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றுகின்ற தலைவராக, உலக மக்கள் தலைவர் மத்தியில் முதல் தலைவராக இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு. வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். 2060 120 கோடி நம்ம கணக்கிடுறோம். அதை நோக்கி விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதங்கிற எண்ணத்தில் நாம் போயிட்டு இருக்கோம். அதை பத்தி எல்லாம் பேசாத ஒரு ராகுல் காந்தி அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை, நீங்க அல்வா கிண்டல எஸ்சி எஸ்டி இல்ல, நாங்க பழங்குடி இனத்தை ஜனாதிபதியாக அமர்க்க வைத்திருக்கிறோம். ஜிஎஸ்டினால பாதிப்பு, சிறுபான்மை மக்களை நாங்க சிறுபான்மை மதிப்பிழப்பு நடவடிக்கையினால பாதிப்புங்கிறாரு. சிறு குறு தொழில் வச்சிருக்கிறவங்க செய்யறவங்க பாதிக்கப்படுறதா சொல்றாரு. ஏகபோக முதலாளித்துவ சிந்தனை, இடி, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமா 2வது ஆபத்து, அரசியல் அதிகாரம் செய்யறவங்க மூலமாக 3வது ஆபத்துன்னு நாடு பெருமளவு இதை சிக்கி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க, இவர் இன்னொன்னு சொன்னாரு, சக்கர வியூகம் எல்லாம் சொன்னாரு. 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. நாங்க கரி புட்டா அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 80 கோடி ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை மீட்டெடுக்கின்ற முயற்சியில பாரத பிரதமர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க ஊழல் வியூகம் அமைத்து இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனீங்க. உங்க ஊழல பட்டியல் எடுத்துமா? போபஸ் ஊழல் இருந்து, நிலக்கரி ஊழல் இருந்து, எத்தனை வகையான ஊழல்கள் நீங்க செஞ்சீங்க? 60க்கும் மேற்பட்ட ஊழல்கள். இப்போ உங்க மேல நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையுடைய ஒரு மிகப்பெரிய 5000 கோடி ஊழல் இருக்கிறது. நீங்க அந்த வியூகத்தில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதையெல்லாம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஜனநாயகத்தையே ஒரு கேலிக்கூத்தாக மாத்தி இருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். அது மட்டுமல்ல, நீங்க டிமானிட்டேஷன் பத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? டிமானிட்டேஷன் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் கண்ட்ரோலிங் தி டெரரிசம், ஃபண்டிங் டு தி டெரரிசம் சொல்லி தெளிவா சொல்லுச்சு. மிக தெளிவான பெகாசஸ் ஆகட்டும், உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. 25 பேர் செல்போனை வாங்கி ஆராய்ந்து செய்தது, அதுல அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டது. நீங்க சொன்னது அத்தனையும் போய் குற்றச்சாட்டு தான் நிரூபணம் ஆகுது. ஒண்ணு சொல்லுங்க, உங்களால ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பேச முடிஞ்சதா? புகாரிட்ட கேட்போம், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பத்தி பேச முடிஞ்சதா? அன்னைக்கு சரி, புகாரிட்ட கேட்போம். வரி தீவிரவாதம் நடுத்தர மக்களோட முதுகுல குத்திடுச்சு மத்திய அரசு அப்படின்னு இந்த பட்ஜெட்டை வச்சே பாஜக அரசை, மத்திய அரசை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எதிர்கட்சிகள்? இந்தியாவுடைய எல்லா நாட்டுடைய முதுகெலும்பே பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை வச்சு டார்கெட் பண்ணாலும் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க?
எல்லாமே இதுதானே செஞ்சிருக்கோன்றாங்கல்ல. என்ன செஞ்சிருக்கிறாங்க? 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறன் அளிக்கப்படும்ன்றாங்க. சரி. 5 ஆண்டுகள்ல 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய பணியாளர்களுக்கு மத்திய அரசு 1 மாத ஊதியம், 15 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படும்ன்றாங்க. இதுல கொடுக்கப்படும். சரி, ஓகே. இளைஞர்களுக்கு ஒண்ணுமே செய்யலன்றாரு. சார், ஆர்கியூமெண்ட் சேக் இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு எங்களுடைய கேள்வி 70 முறை பேப்பர் லீக் ஆகிருக்கே, அதை பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னு கேட்குறோம். நீங்களும் அவர்கிட்டையும் கேட்டீங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இந்திய உலகின் தலை சிறந்த தலைவராக அவர் ஆயிட்டாரு, உலகின் தலை சிறந்த தலைவராக இவர் ஆயிட்டாரு. நேஷனல் ஹெரால்டு கேஸ் ராகுல் காந்தி மேலே இருக்குது, அதனால் நேஷனல் ஹெரால்டு கேஸை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வோம். மாறாக சிவராஜ் சிங் சௌஹான் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வியாபம் ஊழலில் 40 விட்னஸ் இறந்தாங்களே, அந்த மாதிரி ராகுல் காந்தி வழக்கில் யாரும் இறக்க மாட்டாங்க. அதை நான் பதிய வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இவர் எப்படி மோடியுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரே சந்தேகத்திற்கு இடமான முறையில் இறந்து கிடந்தார் மோடி சம்பந்தப்பட்ட வழக்கில் என்று சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரே, அப்படி யாரும் நேஷனல் ஹெரால்டு கேஸில் சந்தேகத்திற்கு இடமா செத்து போக மாட்டாங்க. ஏன் இஸ்ரத் ஜஹான் என்கவுண்டரும் போலி என்கவுண்டர்கள்லாம் ஏன் நடந்தது, நீதிபதி லோயா ஏன் இறந்தார், கர்கரே ஏன் இறந்தார் என்ற கேள்வி எல்லாம் நேஷனல் ஹெரால்டு கேஸில் வராது. தயவு செஞ்சு அதையே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முறைகேடாக தொடுக்கப்பட்ட வழக்கை முறையாக எதிர்கொண்டு மீண்டு வரக்கூடிய ஆற்றலும் நேர்மையும் எங்களுக்கு இருக்கு. அதை பதிய வைத்துக் கொண்டு பட்ஜெட்டுக்கு வருவோம். ஏன்னா ரொம்ப இதாக சொல்லிட்டாரு, நேஷனல் ஹெரால்டு கேஸில் பயந்து போய் தான் பேசுறாருன்னா, யார் பயந்து போய் சாட்சியங்களை கொன்ற வரலாறும் அதிகாரிகளை கொன்ற வரலாறும் யாருக்கு இருக்குது என்பதை வரலாற்றை புரட்டுபவர்களுக்கு தெரியும். இப்போ இதை ஏன் டாக்ஸ் டெரரிசம்னு சொல்றோம்? ரொம்ப சிம்பிளா, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் டாக்ஸ் அறிவிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ரோச் டு டாக்ஸ் அப்ரோச் பண்ற விதத்தை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் 20% இருந்ததை 12.5% ஆக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ரொம்ப இலகுவான கணக்கு என்ன அப்படின்னா, வித் இண்டெக்ஸேஷன் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் இருக்குது. ஏன் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது பெரும் முதலாளிகளை விட்டு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இவங்களை எல்லாரையுமே நீங்க அழிச்சு விட பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண உதாரணத்திற்கு 1 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி 2001 நீங்க வாங்கிட்டு 2024 இப்போ நீங்க விற்க போனீங்க, மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் எந்த டாக்ஸேஷனோட அப்ரோச்சை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னு சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேள்வியாக முன்வைக்க போறேன். டாக்ஸை பத்தி விவாதம் நடக்குது, டாக்ஸை பத்தி அவரும் பதில் சொல்லணும். தலைவர் ராகுல் காந்தி என்ன கேள்விகளை முன்வைத்தார் அதற்கு பதில் இல்லை. இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க 2001 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா 2024 to 25 ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு 6% ஒரு வருஷம் ஏறி வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு இப்போ 4.17 இருக்கும், 4 கோடி 17 லட்சமா இருக்கும். அதை ஏற்கனவே இருந்த 20% வித் இண்டெக்ஸேஷன், ஏற்கனவே இருந்தது 20% வித் இண்டெக்ஸேஷனோட போட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் கட்ட வேண்டிய வரி வெறும் 10,80,000 வரும். இதை நான் ஓப்பன் சேலஞ்சா அவர் வைக்கிறேன் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனுக்கு. இதுவே இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, மார்த்தட்டி கொள்றாங்கல்ல, 20% நாங்கள் 12.5% ஆக்கிட்டோம், அது வித்தவுட் இண்டெக்ஸேஷன். அப்படின்னா பேலன்ஸா வரக்கூடிய 3 கோடியே 17 லட்சத்துக்கும் அப்படியே 12.5% போட்டா 39,62,500 வரும். என்ன சார் அநியாயம் இது? 10 லட்ச ரூபா 10,80,000 இதுக்கு முன்னால கட்டிட்டு இருந்தோம் 20%ல. இப்ப வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 39,62,500 கட்டணும். இது டாக்ஸ் டெரரிசம் இல்லையா? இதை ஏற்கக்கூடிய மனிதன் செத்து போக மாட்டானா? எப்படி வியாபாரம் பண்ணுவான்? A1 A2 சொல்லிட்டாருன்னு கொதித்து போகிறாரு. ஆங் மே காலா ஹே அப்படின்னார் நரேந்திர மோடி. உள்ள கருப்பு இருக்குது, உனக்கு இப்ப என்ன பணம் வந்துருச்சா, அம்பானி அதானி வீட்ல இருந்து உனக்கு டெம்போல இருந்து பணம் வந்துருச்சான்னு அற்ப தேர்தல் ஆதாயத்திற்காக அதே அம்பானியும் அதானியும் எடுத்து பேசினாரா இல்லையா? இப்ப ராகுல் காந்தி பேசினா கசக்குது. நாடே மத்திய அமைச்சர்கள் அச்சத்துல இருக்காங்க, தொழிலதிபர்கள் அச்சத்துல இருக்காங்க, நடுத்தர மக்கள் அச்சத்துல இருக்காங்க, இளைஞர்கள் அச்சத்துல இருக்காங்க. நாடே ஒரு பேனிக்கா இருக்கு அப்படின்னு மத்திய அரசை பார்த்து பயப்படுதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய உதாரணம் சொன்னார் பாத்தீங்களா பார்லிமெண்ட்ல? என்ன உதாரணம் சொன்னார்? நரேந்திர மோடியை தவிர வேறு யாராவது பிரதமர் கனவை கண்டுவிட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய ட்ரபிளும் ஃபியரும், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் பயத்தையும் நான் சொல்லவா? உதாரணத்தையும் சொல்லிட்டார். இந்த ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு தலைவர், ராஜ்நாத் சிங் பிரதமராக நினைத்தால் அவருக்கு என்ன பயம் வரும்? இங்க இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மனசுல என்ன பயம் இருக்குன்னு கேட்டார். பதில் இருக்கா? அது கட்சி அவங்க உட்கட்சி விவகாரம் இல்ல, பயம் தானே அது. ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகத்தில் யாரும் பிரதமர் மோடியை பார்த்து பயம்னு சொல்லலையே. ராஜ்நாத் சிங் சார் அதான் பாயிண்ட். அதுதான் பயம் சொல்லுவாங்களா பயந்துட்டோன்னு? அதுதான் பயம். பார்க்கும்போது தெரியலையா ஜனநாயகத்துக்கு அங்க அழகு இல்லையே, அதுதானே பயம். நீங்க பயம்னு கேட்டதுனால இன்னும் எத்தனை பயம். நான் போன தலைவர் ராகுல் காந்தி கடந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயே சொன்னாரு என்ன பயம் அப்படின்னு. என்னைக்கு என்ன விலைவாசி ஏற்றி விடுவாங்கன்னு தெரியல, அதனால எங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட எப்படிப்பட்ட ஹேவோக் அது கிரியேட் பண்ணணும்னு தெரியல, நாங்க பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பயம்
எங்க பேப்பர் லீக் ஆகும்னு தெரியல, நாங்க கஷ்டப்பட்டு நீட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம், எவனோ ஒருத்தன் தகுதி இல்லாதவன் எங்களுடைய தகுதியை எல்லாம் பிடித்து கொண்டு செல்கிறான். வடநாட்டிலே எங்கேயோ பேப்பர் லீக் பண்ணி தகுதி இல்லாத பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் அவர்களுக்கு கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களும் எவனோ ஒருத்தன் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை எல்லாம் எவனோ ஒருத்தன் அபகரித்து செல்கிறான் என்பது மாணவர்களுடைய பயம். தொழில் முனைவோர்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை நம்ம விற்க போறோம், வித்தவுட் இண்டெக்ஸேஷனோட நீங்க 12.5% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, நாங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்ட போனா இனி எல்லாத்தையும் வித்து எப்படி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற வியாபாரிகளுடைய பயம். இதெல்லாம் பயம் இல்லையா? ஒவ்வொரு நாள் நீங்க பட்ஜெட்டை படிக்க வரும்போதும் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சை அவர் சொல்றாரு, சாரு இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது, அல்வா பட்ஜெட்னா எதற்காக சொன்னார்? நீங்க அல்வா கிண்டி கொடுக்குறீங்க, வெறும் 20 பேர் அங்க இருக்கிறாங்க, அங்க எங்க பார்ட்டிசிபேஷன் கேட்டார், அதை ட்விட்டர்லயும் போட்டார். நான் எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான கொஸ்டின் ரைஸ் பண்றேன் பார்லிமெண்ட்ல, இன்சென்சிட்டிவாக சிரித்தவர் யார்? அதற்கு முகத்தை மறைத்துக் கொண்டு சிரித்தவர் யார்? அவங்க தாங்க வெக்கப்படணும். இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு மத்திய அமைச்சரிடம் பார்த்து எங்க எஸ்சி எஸ்டி பார்ட்டிசிபேஷன் எங்க, வெறும் 2 பேர் மைனாரிட்டி இருந்தாங்க, அவங்க கூட அந்த ஸ்பாட்ல இல்ல, நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இல்ல, இதுக்குள்ள இன்க்ளூசிவ்னஸ் இல்ல, அனைவரும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ்னஸ் இல்லை என்று ஒரு தலைவர் கேள்வி கேட்கிறார். அப்ப இது வெறும் அல்வா கொடுக்கிற பட்ஜெட்னு அவர் வெறும் வாதத்தை முன்வைக்கவில்லை. ஏன் அதை போட்டோ எடுத்து காட்டினா சொல்றாருல, மரபுகளுக்கு எதிராக பேசினார். இதுவரை மரபுகளை மீறிய வழக்கம் என்றைக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு இல்லை, இன்றைக்கும் இல்லை. அதை எடுத்து காட்டி இந்த போட்டோல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, நாங்க அதை காட்ட மாட்டோம், நாங்க பரவாயில்ல, ஆனா என் கடமைக்கு நான் காட்டுறேன். இதுல எங்க இருக்குது இன்க்ளூசிவ்னஸ்? இந்த போட்டோல எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்டி, எத்தனை பேர் மைனாரிட்டி என்ற கேள்வியை கேட்பதற்காக அதை காட்டினார். இதுல எது நீங்க இன்சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவீங்க? பதில் இருக்கிறதா? 70 பேப்பர்களுக்கு பதில் இருக்கிறதா? டாக்ஸ் டெரரிசம் பதில் இருக்கிறதா? சக்கரவியூகத்துக்கு பதில் இருக்கிறதா? அம்பானி அதானியுடைய மோனோபலைசேஷன் பத்தி உங்களுக்கு பதில் இருக்கிறதா? எந்த விஷயத்துக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது? திரு ராம்கி, ராகுலுடைய எந்த கேள்விக்கும் பதில் இல்லாதனால தான் அவையின் மாண்பை குலைக்கிறார் அப்படின்னு அவரை விமர்சிக்கிறாங்களா பாஜக தரப்புல இருந்து? இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் பட்ஜெட் சரியாக போடுவாரா இல்லையா, பட்ஜெட் கமிட்டியை சரியாக அமைப்பார்னு நினைக்கிறேன். நான் அந்த 69% இடஒதுக்கீடுலாம் கொடுத்து எத்தனை மைனாரிட்டி இதெல்லாம் செய்து ஒரு கமிட்டியை வெளிப்படைத்தன்மையோட பப்ளிஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் என்ன பட்ஜெட் ஸ்பீச்சுக்கு எதை பேசணுமோ அதை தவிர அதெல்லாம் தவிர மற்றதெல்லாம் பேசியிருக்காரு. வழக்கமாக அவர் பேசுகிற ஒரு பிரசங்கம் அதில் இருந்து ஆரம்பிக்கிறார், அகிம்சை, இந்து மதம் அப்படிலாம் ஆரம்பிக்கிறார், இந்து மத தர்மம், அப்புறம் பாஜக நிஜமான இந்துக்களே இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வழக்கம் போல் அவர் சொல்கிறதெல்லாம் அழகாக சொல்லிடுறார். அவர் வேறு ஒரு பிரச்சாரத்தில் பேசினது, பொதுக்கூட்ட மேடையில் பேசலாம் பேசுகிறார். இன்னைக்கு நான் காமன் மேனுக்கானது இல்லை, சாமானிய மனிதனுக்கான பட்ஜெட்டாக இது இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மிடில் கிளாஸ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அதில் நம்ம மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் பொதுவாக காங்கிரஸ் என்ன ஸ்கேல் போகுதுன்னா, மிடில் கிளாஸ் முதல்ல பட்ஜெட் வந்த தினத்திலிருந்து என்ன பேசினாங்கன்னா, இது ஏழைகளை பாதிக்கிற விஷயம். கேட்டேன், என்னங்க நீங்கள் பட்ஜெட்டை ப்ரோ மோடி ப்ரோ பிஜேபியே எதுக்குறாங்களே அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? மிடில் கிளாஸ் அதாவது இல்ல, மிடில் கிளாஸ் மக்கள், அதாவது 35% மிடில் கிளாஸ் மக்களோட ஸ்டேக் இன்னும் பாஜக தான் இருக்கு. அதாவது நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் தான் காங்கிரஸ் பார்க்குது. அவங்க இன்னும் ரொம்ப அடுத்த அட்வான்ஸாக பார்க்குறாங்க. லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் எண்ட் லோயர் மிடில் கிளாஸ் எப்படிலாம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் 7 லட்சம் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அவங்க எப்படி மிடில் கிளாஸ் வகைப்படுத்துவீங்களா? அதை நீங்கள் ஏழைகள் கேட்டகரியில் காங்கிரஸ் சேர்க்கும். நிஜமான பிரச்சனை என்ன, நிஜமான பெனிஃபிட் வருட வருமானம் 7 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் உள்ளவங்க தான் பெனிஃபிட். ராகுலுடைய பேச்சு அந்த 35% இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஓட் பேங்க் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இல்லையே. நீங்க மிடில் கிளாஸ் உண்மை, நீங்க லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் கூட பேசியிருக்கலாம், அதுவும் பேசல. 19 ரூபா நெஞ்சில குத்துறாங்க, முதுகுல அடிக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப வழக்கமா. நாங்க இன்னும் அதிகமா எதிர்பார்த்தோம். எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பட்ஜெட்டை ஏற்கனவே அவர் சார்ந்த எம்பிகள் ராஜ்யசபால பேசி சிதம்பரம் அவர்கள் பிரமாதமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. எல்லாரும் பேசியிருக்காங்க, பொது வெளியில பேசியிருக்காங்க. மூணு விஷயம் சொல்றேன். அதாவது வினாத் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்குங்கிறத இங்க பட்ஜெட் ஸ்பீச்ல சொல்லணுமா? என்னங்க இது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்க விஷயங்கிறது, நீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் பல தளங்கள்ல பேசி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க அதை அந்த பிளே தள்ளுபடி செய்து இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இதை போய் பட்ஜெட்ல சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். இது எனக்கு ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. ரெண்டாவது, பட்ஜெட்டை தயார் செய்ததுல எத்தனை பேர் ஓபி, அதுதான் திரும்ப சொல்றோம், அதை திரும்ப அதாவது பட்ஜெட் அல்வா கிண்டுறதுங்கிறது இந்த கவர்மெண்ட்ல தான் கிண்டுற மாதிரியும் இவங்க கவர்மெண்ட் எல்லாம் கிண்டாத அல்வா கிண்டும் போது ஒதுக்கீடு பண்ண கமிட்டியில ஓபிசி எஸ்சி அதுதான் நான் சொல்றேன். அதை இவங்க கமிட்டி பப்ளிஷ் பண்றாங்க. இது வரைக்கும் இவங்க செய்யாத விஷயம் செஞ்சிருவாங்க. அந்த போட்டோ ஒரு சம்பிரதாயமாக எடுக்கப்பட்ட போட்டோ. இங்க பாருங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க, இதுல எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் மைனர், இதெல்லாமா ஒரு முக்கியமான டாட்டா. நீங்க நாடாளுமன்ற டாட்டா நீங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா, அது ஓபிசி எஸ்சி எஸ்டி ரெப்ரசன்டேஷன் அதிகாரிகள் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றதுனால அந்த 3 பிரிவை சேர்ந்த 73 மக்களுக்கான பிரதிநிதித்துவம்
சமத்துவம் பட்ஜெட்ல குறைஞ்சு போச்சு. 73% ரெப்ரசன்டேஷன் மக்களுக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. ஒரு சிறுபான்மையினர் அது ஒரு இருக்கிறாரு, குறியீடு தான் சார். ஒரு பட்டியலின அதிகாரி இருக்கிறாரு, நாகராஜன் அவர் ஆரம்பம் என்ன சொன்னாரு, ஒரு பழங்குடி அதிகாரி இருக்கிறாருன்னா தானே அந்த சமூகத்து மக்களுடைய பிரச்சனை என்ன, தேவை என்னன்னு அட்ரஸ் பண்ணி அதற்கான பாலிசிக்கான ஸ்கீம்ஸ்க்கான நிதியை ஒதுக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க ஸ்ட்ரைட்டா பட்ஜெட்ல உள்ள அந்த லூப் ஹோல்ஸ் அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க நேரடியா விஷயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணலாம். அதனாலதான் நாகராஜன் சொன்னாரு இந்த ஸ்பீச்ல அவர் மதவாதம் பேசுறாரு, ஜாதியவாதம் பேசுறாரு. கரெக்ட் தான், மதவாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு, இந்து தர்மம் எல்லாம் பேசிட்டு அப்படியே போயிட்டு ஓபிசி நீங்க கொடுக்கல, எத்தனை பேர் கொடுக்கல, நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்போம் தான். இதெல்லாம் விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலை தொடர்பான தீர்மானத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான தீர்மானத்தையும் இந்தியா கூட்டணி கட்டாயம் நிறைவேற்றும்ன்றாரு. கட்டாயம் அது வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்பீச்சையே ஒரு இந்தியா கூட்டணி சார்பா அது மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதே கிடையாது. ஒரு இந்தியா கூட்டணி சார்பா ஒரு கூட்டத்தை ரெண்டாவது அதானி தான் இந்தியாவை வழிநடத்துறான்னு சொன்னாரு. அதாவது நீங்க காட்சி சீன் 3 சொன்னீங்க, சீன் 2 நண்பர் சொன்னாரு. அவர் தேர்தல் பிரச்சாரம் என்ன சீன் 1ல என்ன சொன்னாருன்னா, அதானி தான் வந்து இந்தியாவை நடத்துகிறார், அதானி சொல்வதை தான் மோடி கேட்கிறார் அப்படிலாம் பேசின ராகுல் காந்தி இன்னைக்கு 6வது பொசிஷன் வைக்கிறார். அதானி அம்பானி எல்லாம் முதல்ல இருக்கிற பொசிஷன்லாம் வச்சுட்டு கடைசியாக கொண்டு வைக்கிறார். அப்போ அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. அது என்ன மாதிரி சேஞ்ச் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. திரும்ப இந்த கார்பரேட்டை வந்து சொல்லி அவங்க வந்து 80% ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. திரும்ப அவங்க கேள்விக்குள்ளாகுது. எல்லா விஷயம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து கேள்விக்குள்ளாகிறது. இதுக்காக யார் அவங்களும் பேச மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட கார்பரேட் நிறுவனம் பேசுறது கிடையாது, தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு 3வது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதை வந்து குருஷேத்திரம் அது இதெல்லாம் சொல்லி திரும்ப கொண்டு போய் இதை டைலூட் பண்ணாது இல்லாமல் நீங்கள் திரும்ப அந்த வாய்ப்பாடு ஆரம்பிக்கிற மாதிரி அப்படியே ஆரம்பத்துலேருந்து டிமானிட்டேஷன் ஆரம்பிக்கிறது வரிசையாக எல்லாத்தையும் சேர்த்து தாக்கினா பாதிப்பு இருக்கு சார். பட்ஜெட்னால மிடில் கிளாஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, இதுல எவ்வளவு இருக்கு. பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கு தெரியுமா? பிஎல்ஐ ஸ்கீம் வந்து நேத்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்பு உள்ள எமர்ஜென்சி பத்தி பேசலாம் அப்படின்றது சரிதான். அப்படிதானே இது இவங்க வந்து டிமானிட்டேஷன் சரிதான் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு நடந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையோ சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஜிஎஸ்டி நடைமுறை குறித்தோ ஏன் பேசக்கூடாது? அவர்கள் வந்து கட்சிக்காரர்கள் பேசலாம் சார். நான் என்ன சொல்றேன், எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஜனநாயகமே விழுந்து விட்டது, அதுக்கப்புறம் ஜனநாயகமே விழுந்து எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வந்து ஏற்கனவே பேசிட்டீங்க, இதெல்லாமே ஏற்கனவே பேசிட்டீங்க. பேசின விஷயங்களே தாம ஏன் திரும்ப ரிப்பீட் பண்ணோம்? இது பட்ஜெட்டுக்கான எமர்ஜென்சிக்கும் பொருந்தும் தானே? எல்லாத்துக்கும் பொருந்தும். எமர்ஜென்சி ஓகே. திரு ரவீந்திரன், கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், அப்புறம் இந்த ஓபிசி எஸ்டி அதிகாரிகள் எஸ்சி எஸ்டி அதிகாரிகள் வந்து பட்ஜெட் தயாரித்த குழுவில் இடம்பெறாதது, அதானி அம்பானி, இதெல்லாம் பட்ஜெட் தொடர்பான விவாதத்தில் பேச வேண்டிய பேச்சா? எதிர்க்கட்சி தலைவர் அதெல்லாமா பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் சகோதரர் ராகுல் காந்தி கிண்டிய அல்வா இருக்குல்ல, அது நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்களுக்காக பேசக்கூடிய சாமானிய மக்களுக்காக பேசக்கூடிய நமக்கெல்லாம் இனிப்பாக இருக்குது. சில பேருக்கு அது வயிற்றுல புளியே கிடைக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? எப்போவுமே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் யார் சாப்பிட்டாலும் இன்னைக்கு தானே செய்யணும் அப்படி இல்லை. அது சில பேருக்கு ஒவ்வாது, இன்னைக்கு இன்னொருத்தருக்கு புளிக்குமா? சிலருக்கு ஒவ்வாது. சில பேர் சாப்பிடவே கூடாது, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். அதனால் எங்களுக்கெல்லாம் இனிப்பாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் அன்றாடங்காட்சி ஏழை எளிய மக்களுக்காக பேசக்கூடியவங்க. சகோதரர் நம்ம ராம்கி ரொம்ப நல்லா பேசினார். அதாவதுங்க, ஒரு பட்ஜெட்டை விமர்சிக்கும் போது அதில் அரசியல் கருத்தும் இருக்கணும், புள்ளி விவரங்களும் இருக்கணும். அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த நாட்டை நீங்கள் பத்ம வியூகம் எப்படி அமைச்சிருக்கீங்க? ஒரு ஏகாதிபத்தியம், தொழிலதிபர்களில் தொழில்துறையில் ஒரு ஏகாதிபத்தியம், அதிகார வர்க்கத்தில் இடி ஐடிஐ வைத்திருக்கிற ஏகாதிபத்தியம், இந்தியாவில் நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்கிற அரசியல் ஏகாதிபத்தியம். இந்த மாதிரியான ஏகாதிபத்தியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு எப்படி நீங்கள் நல்லது செய்ய முடியும்? ஒரே ஒரு நியாயமா இல்லையா? ஒரே ஒரு சந்தேகம். இந்த 6 பேர் சொன்னீங்கல்ல, திரு நரேந்திர மோடி, திரு அமித்ஷா, திரு மோகன் பகவத், திரு அஜித் தோவல், திரு அம்பானி, திரு அதானி, எல்லாமே வேற டாட். ஆமா, எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி 6 டாட்டா மொத்தமாக ஒரே வியூகம்னு எப்படி சொல்லட்டா? இப்போ அரசியல் ஏகாதிபத்தியத்தில் அமித்ஷாவும் மோடியும் வராங்க, தொழில் ஏகாதிபத்தியத்தில் அம்பானியும் அதானியும் வராங்க, கொள்கை ரீதியாக வழிவகுப்பதில் மோகன் பகாவத்தும் தோவலும் வர்றாங்க. ஏகாதிபத்தியம் வேற என்ன? 80% கார்ப்பரேட் அவங்க தான் இந்த நாட்டுக்கு வேலை கொடுக்குறாங்க, இவங்க நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்களையே இதுக்குள்ள கொண்டு வர. கார்த்தி, ஒரே ஒரு விஷயம் தான்,
நம்ம என்ன சொல்றோம், இந்த 80% 80 பேரை ஷேர் பண்ண சொல்லுங்க, ஏன் 2 பேரை ஷேர் பண்ண சொல்றோம்? இதுதான் கேள்வி. இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆர் சப்போர்ட்டிங் த இண்டஸ்ட்ரியல்ஸ். அது கிடையாது கேள்வி. ஒய் ஒன்லி 2? தட் இஸ் த கொஸ்டின். இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிக்கல் எது தெரியுமா? இந்த பட்ஜெட் அதை தீர்த்திருக்கா? இந்த கேள்வியை எல்லாரும் கேட்கலாம். இன்இக்வாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்இக்வாலிட்டி சார் 100 ரூபாய் இருக்கு. என்ன சலுகைன்னு சொல்லுங்க கார்த்திக். பேசுறேன். இருங்க நான் பேசுறேன். கொடுக்கப்பட்டது மூடிங்க. 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய் உங்ககிட்ட 20 ரூபாய், அவர்கிட்ட 20 ரூபாய், என்கிட்ட 20 ரூபாய் இருந்தா அது சமத்துவம். அந்த 100 ரூபாயை கார்த்திகேயன் மட்டும் பையில வச்சுக்கிட்டு எங்க 5 பேர்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னா அது நியாயமா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு உலக நாடுகள், உலகத்தினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லுது? 1% பேர்கிட்ட 70% சொத்து போய் கூஞ்சிருக்க. எப்படி கூஞ்சுது? என் அன்பு சகோதரர் நாகராஜ் கேட்டார். அவருக்கு நான் சொல்றேன், ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2023 எக்கனாமிக்ஸ் டைம்ல சொல்றாங்க 14,56,226 கோடி ரூபாயை கடந்த 9 ஆண்டுகளில் இதே மோடி அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. ரைட் ஆஃப் தேதியோட சொல்றேன். மறுக்க முடியுமா உங்களால? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல உள்ள டேட்டாவோட தூக்கி கொடுத்திருக்காங்க. இருங்க நான் முடிச்சிடுறேன் நாகராஜ். அப்ப இல்ல நீங்க என்ன ராகுல் பேசினாலும் எவ்வளவு பேசினாலும் பாஜக கிட்ட இருக்கிற அந்த 35% மிடில் கிளாஸ் ஓட் பேங்கை ஒன்னும் டிஸ்டர்ப்லாம் பண்ண முடியாதுன்ற. அதுதான் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது நம்ம சகோதரர்கிட்ட அக்ரஸிவா ராகுல் காந்தி பேசுறது சரியா இருக்குமா? அரகன்ஸை எதிர்க்கணும்னா யூ ஷுட் பி அக்ரஸிவ் ஆல்வேஸ். இட் இஸ் த அரகன்ஸ் ஆஃப் த பிஜேபி. நிர்மலா சீதாராமன் அம்மையாரினுடைய பேச்சில் எங்கேயாவது இந்த மக்கள் மீது அவங்க எடுத்த கொள்கை அவர்களுக்கு சரியா இருக்கலாம், அதை பேசும்போது கூட ஒரு கன்வின்சிங் ஆன்சர் வேண்டாம். மக்கள் நீங்க சொல்ற அந்த அரகன்ஸை மக்கள் உணரணும். 35% மிடில் கிளாஸ் அவங்களோட தானே இருக்காங்க. அரகன்ஸ்னு அவங்க உணர்ந்து இருந்தாங்கன்னா போயிருப்பாங்கல்ல பாஜக. அதாவது ஏன் 303 இருந்து 240 எப்படி வந்துச்சு? நீங்க கேட்கறது உண்மைனே வச்சுக்கோமே. 303 240 எப்படி வந்துச்சு சார்? 63 மோடியும் அமித்ஷாவும் எப்படி விட்டாங்க? எப்படி வந்துச்சு? அப்ப நாட்டு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இல்லாமல் இல்லை. உங்களுடைய போக்கு தவறான போக்கு என்பதை நாட்டு மக்கள் பேசுகிறார்கள். அதைத்தான் நண்பர் ராகுல் காந்தி அங்கு பதவி செய்திருக்கிறார். அவர் பேசும்போது அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்கணும். டச் பண்ணா தான் முடியும். இல்லை அப்படின்னா நீங்க உங்க டேட்டாவில் உட்கார்ந்து நீங்க எல்லாத்தையும் பணக்காரர்களுக்கே கொடுத்து விட்டு போகிறீர்கள் இப்படின்னு உட்கார்ந்து மனப்பாடம் படிச்சா பார்லிமெண்ட்லேயே பாதி பேர் தூக்கி போயிடுவா. அப்புறம் நாட்டு மக்கள் என்ன கேட்பான்? இவனை பப்புன்னு சொன்னது சரிதான்பா சொல்லுவார்ல. அன்னைக்கு பப்புன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வார்த்தையை கையில எடுத்தா நீங்க 240 பேர் எந்திரிச்சு நிக்கிறீங்களா இல்லையா? வந்துருச்சு ஆட்டம். இனிமேதான்டா பார்க்க போறீங்க ஆட்டத்தை. மாதிரி காமிச்சாரா உங்ககிட்ட 2 முறை அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான். தலைப்புல வச்ச வார்த்தையை ஞாபகப்படுத்திட்டீங்க, இடைவெளிக்கு போயிடும். இந்த ஒன்னே ஒண்ணுதான் பேசிடுறேன். நீங்க ராகுல் காந்தி கேட்டார கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்க 5 கேள்வி முக்கியமா. இப்ப சகோதரர் சொன்னார்ல, நீட்ல பேப்பர் வெளியே வந்தது. பேப்பர் வெளியே வந்த நீட்டை நீங்க அங்க பண்ண மாட்டீங்களா? நீட்ல பட்ஜெட்ல பேசணும்ன்றாரு சார். பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்லி நீங்க ஃபைனான்சியல் இது மட்டும்தான், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பேசுறீங்கன்னா சரி. அதுல கூட நீட் இன்வால்வ் ஆகாமல இருக்கு. எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு பரிமாறப்படுது அந்த சந்தையில. அப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது நாட் ஓன்லி த நம்பர்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் த லைஃப் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. அந்த கேள்வியில நீட் இளைஞர்களை பாதிக்கிறது. அந்த இளைஞர்களை பாதிப்பதற்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? கேட்டிருக்காரா? பதில் சொல்லியிருக்கீங்களா? அப்ப அவருடைய கேள்வி நியாயம். அவருக்கு மக்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிறதே என்று அவர் சிந்திக்கிற போது அவருக்கு அந்த கோபம் வருகிறது. அந்த கோபம் உங்களுக்கு அக்ரெசிவாக தெரிந்தால் இட் இஸ் எ மஸ்ட் against the BJP. திரு ஜி.கே. நாகராஜ், சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் இது இல்லை. 93% மக்களுக்கு எதுவுமே இல்லை பட்ஜெட்ல. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்த உத்தரவாதம் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த தீர்மானம், விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த தீர்மானம், இதெல்லாம் இந்தியா கூட்டணி கொண்டு வரும். இப்படிலாம் பேசுறது பாஜகவை பதற்றத்தை உண்டு பண்ணுதா? நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுனால பதற்றம் அடைறீங்களா? இல்ல, உண்மைதான். என்ன பதற்றம்னா, இப்படி காலம் நேரம் விரயமாகிறதே அப்படிங்கிற ஒரு பதற்றம் தான். ஏன்னா நீங்க இப்போ பட்டியலின மக்கள் குறித்து பேசுறாங்க, இடஒதுக்கீடு குறித்து பேசுறாங்க. இன்னைக்கு கார்கே அவர்கள் ரொம்ப தெளிவா சென்சிபிளா பேசுறாங்க.
அவரு கூட எதிர்க்கட்சி தலைவரா வந்திருக்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் காங்கிரஸ். அப்படியெல்லாம் கொடுக்கலையே காங்கிரஸ். இவங்க குடும்ப கட்சி, காங்கிரஸ் குடும்ப கட்சி வந்து பட்டியலின மக்கள் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இன்னைக்கு பாருங்க 200% இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க அதிகமா இருக்காங்க காங்கிரஸ். அப்புறம் 300% வருமானத்துல அதிகம் வந்திருக்கிறது. இன்னைக்கு கோவை தொழில்துறை ஆகட்டும், சென்னை தொழில்துறை ஆகட்டும், அத்தனை பேரும் இந்த பட்ஜெட்டை பாராட்டி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தொழில் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. நீங்க எல்லாத்தையும் இலவச மூலமா பாக்குறீங்க. நீங்க விவசாயிகளுக்கு கடன் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா பொருளாதாரத்தை வீணடிக்க பாக்குறீங்க. உங்க நோக்கம் என்ன? இந்தியத்துடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும். இன்னைக்கு பொருளாதாரம் வந்து ஜிடிபி 7.2 வந்திருக்கிறது. 5% தாண்டுமா அப்படின்னு நிலையில இன்னைக்கு 7.2 டச் பண்ணிருக்கோம். ப்ரோ பிஜேபி, அப்புறம் மோடிக்கு ஆதரவானவர்கள், பாஜகவுக்கு ஆதரவானவர்கள் அவங்களே இந்த பட்ஜெட்டை எதுக்குறாங்க அப்படின்னு திரு ஷபீர் சொன்னாரு, திரு புகாரி சொன்னாரு, திரு கான்ஸ்டன்டைன் சொன்னார். அந்த இவர் நம்ம ராம்கியும் அதை ஒத்துக்கிட்டாரு. அது வந்து ராகுல் வார்த்தைகளிலிருந்து பிரதிபலிக்கிறதுங்கிறது தான் கூடுதல் நெருக்கடியா உணர்றீங்களா? அது ஒரு 35% ஓட் பேங்க்கு, இது ஒன்று சேர்றாங்க, இவங்களும் அவங்களும் ஒன்று சேர்றாங்கன்னு அந்த நெருக்கடியா ஃபீல் பண்றீங்களா நீங்க? கார்த்தி, நாங்க அப்படி பார்க்கல. ஏன்னா இதையெல்லாம் ஏற்கனவே குஜராத்ல பண்ணி பார்த்துட்டாங்க. குஜராத்ல இவங்க இந்த சிஸ்டத்தை அப்ளை பண்ணாங்க. இதே சமூக நீதி கோட்பாடு, எஸ்சி பிசி இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. பட் நாங்க என்ன பாக்குறோம்னா நீண்டகால வளர்ச்சியை பாக்குறோம். விக்சித் பாரத், தொலைநோக்கு பார்வையோட இந்தியாவை பாக்குறோம். நீங்க வளர்ச்சி அடையணும் பாரதம்னா நம்ம எக்கனாமிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இலவசங்களை கொடுப்பது மட்டுமல்ல ஒரு நாட்டை மேம்படுத்துங்கிறது இல்ல. 80 கோடி மக்களுக்கு நாங்க இன்னைக்கு வந்து ரேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏறக்குறைய 5 கோடி மக்கள், 1 கோடி மக்கள், 25 லட்சம் மக்கள் எல்லாருக்கும் பயிற்சி பட்டறை. நீங்க என்ன சொல்ல போனா எரிவாயு இல்லாம மக்களுக்கு எரிவாயு கொடுத்திருக்கோம். திட்டங்கள் எடுத்து பாருங்க. புகாரி பதில் சொல்லட்டும் உங்க கேள்விக்கு. அதாவது இன்ஸ்டன்டான ஒரு தீர்வை நோக்கி பட்ஜெட் நகரல, அதற்கான திட்டங்களையும் நிதி ஒதுக்கீடையும் செய்யல. விக்ஷித் பாரத் 2047 ஒரு தொலைநோக்கு திட்டங்களோடு அரசு நகர்றதை தான் திரு ராகுல் புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்கிறார்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க சொல்றது பாட்ஷா படத்துல வர மாதிரி ரஜினிகாந்த் சொல்லுவார், வைக்கட்டும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமான்னு எனக்கு புரியல. 99% இல்ல 19 ராகுல் காந்தியோட ஸ்பீச்ல இருந்து சொல்றேன். அதான் 93 73 சொன்னாரு. 99% ஆஃப் யூத் would not be eligible for internship program. அவங்க இளைஞர்கள் மட்டுமா? ஆமா, இளைஞர்களுக்கு வந்து 99% இளைஞர்கள். இதற்கான பதிலை சொல்லுங்க. திரும்ப அதான் கேட்கறேன். இலவசத்தை கேட்டு ஏதோ ராகுல் காந்தி பட்ஜெட்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி சார் பேசிட்டு இருக்காரு. எல்லாம் இலவசமா கொடுத்துட்டா எப்படி, நாங்க விக்சித் பாரத்தை கொண்டு போறோம். சார் இப்போ சோறு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறோம், 10 வருஷம் கழிச்சு பிரியாணி தரப்போறோம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ பிரச்சனை என்ன? தற்போதைய பிரச்சனை இளைஞர்களுக்கான பிரச்சனை, அதே மாதிரி அக்னிவீருடைய பிரச்சனையை பற்றி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ஏன்னா இதைத்தான் பட்ஜெட்டில் பேச வேண்டும். அதன் எல்லாமே பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய விஷயங்கள் தான். ஏற்கனவே நீங்கள் பேசிய பொய்யை பாராளுமன்றத்திலே தோலுரித்து காட்டுகிறார். அதற்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை. ராஜ்நாத் சிங்கை வச்சுக்கிட்டே சொல்றாரு, வெறும் இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்துட்டு மக்கள் மன்றத்தில் எப்படி உங்களால் போய் பேச முடிகிறது என்று தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார். நீங்க கொடுத்தது இன்சூரன்ஸ் பணம் தான். நான் கேட்டது காம்பன்சேஷனை பத்தி, நான் பேசினது பென்ஷனை பத்தி. நம்மளே அதை பத்தி பேசியிருக்கிறோம். காம்பன்சேஷனை பத்தி, பென்ஷனை பத்தி. நீங்க வெறும் இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பாராளுமன்றத்தில் சாமானியர்களுடைய குரலாக நடுத்தர வர்க்கத்தில் திரும்ப திரும்ப ஐ எம் ஃபெட் அப் வித் தீஸ் வேர்ட்ஸ். என்னன்னா இது வந்து ஓட் பேங்க் அதுல இருக்குது, ஓட் பேங்க் இதுல இருக்குது. சார் இது ஓட் பேங்க் பத்தி மேட்டர் இல்ல. எத்தனை பேர் வேணும்னா நீங்க ஏமாத்தி ஓட்ட வாங்கிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யாருடைய உணர்வை தூண்டி கூட நீங்க சாதாரணமா ஓட்ட வாங்கிக்கலாம், இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்கள் மாள்கிறார்கள், மக்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள். சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசினாரு. பேசும்போது சொன்னாரு, மோடியுடைய ராகுல் காந்தியுடைய ஸ்பீச் வந்து இன்சென்சிட்டிவா இருக்குது. சார் அட்லீஸ்ட் அவர் வந்து கோர் இஷ்யூல டிபேட் பண்ணிட்டு இருக்காரு, பட்ஜெட் இஷ்யூல பட்ஜெட் பத்தி பேசல என்பதே உங்களுக்கு பிரச்சனைனா, மோடி இந்த பட்ஜெட்டை பற்றியும் பேசவில்லை. இதற்கு முன்னால் எழுந்த மணிப்பூரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னபோதும் அதை பற்றி அவர் பேசவில்லை. மாறாக ராகுல் காந்திக்கு குழந்தை புத்தி இருக்குது. ஏக்தா பாலக், ஒரு சின்ன பிள்ளை இருந்தா அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா, அம்மா நான் 99% மார்க் வாங்கிட்டேன்னு சொன்னா எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அப்புறம் டீச்சர் வந்து சொன்னாங்க 543க்கு 93 இல்ல 100க்கு 93. இதுக்கு நாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசக்கூடிய மெடல் வாங்கின ஒரு மோடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க திரு ராகுல. ஆனா ராகுல் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு இல்லாம
வீரியமிக்க தலைவராக மேலே வர்றதுங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு பாஜகவுக்கு. அப்படி பார்க்கணும். இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ மணிப்பூர் பற்றி பேசும்போது கூட என்ன தெளிவாக சொன்னாங்கன்னா, மணிப்பூர் விஷயத்தை நேரடியாக கவனிக்கிறது உள்துறை அமைச்சர். அமித்ஷா பேசுவார், அவர்கிட்ட கேளுங்க, அவர் பதில் சொல்ல போறார் அப்படின்னாங்க. நிதி சம்பந்தமான விஷயம் யாருமே போகலன்னு சொன்னது மோகன் பகவத். நான் சொல்றேன், நீங்க மோடி தான் பற்றி எரியுதுன்னு சொன்னது மோகன் பகவத். இல்ல மோடி தான் பேசணும், மோடி தான் பேசணுங்கிறது தான் காங்கிரஸ் கோரிக்கை. அவர் தான் பேசணும். அதனால ஒரு வருடத்துக்கு பிரதமர் அவங்க கிட்ட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருக்கும்போது அவங்க முதல்ல பேசிட்டோம். இன்னைக்கு திரும்ப என்ன சொல்றீங்க, நீங்க அவையில வந்து பிரதமர் இல்ல அப்படின்னா நிதியமைச்சர் இருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு, அவர் பதில் சொல்றதுக்கு, அங்க பேசலனாலும் பொதுவெளியில பேச சொல்றதுக்கு நிதியமைச்சர் இருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாம் ஆவேச ஆட்டம்னு சொல்கிறீங்க. ஆட்டம் வந்து ஒரே அது வந்து ஆவேசமாக என்னன்னா அது எப்படி வந்து கையாளுறாங்க நீங்கள் பாருங்க. எப்படி நிர்மலா சீதாராமனோட ரியாக்ஷன் எப்படின்னு பாருங்க. அவங்க நீங்கள் இந்த ஆவேச ஆட்டத்துக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ், இந்த ஆவேச ஆட்டம் தொடர்ந்துட்டு இருந்தா உண்மை ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்கு. அவங்க வந்து அது சீரியஸாவே எடுத்துக்கல. அது சீரியஸாவே மக்கள் பிரச்சனை என்னைக்கு சீரியஸா எடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க பாயிண்டடா எடுக்கணும். நீங்க ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அதாவது இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எம்ப்ளாய்மென்ட் இது எம்ப்ளாய்மென்ட் ஓரியன்டட் இந்த இனிஷியேட்டிவ் இருக்கல. அப்ப அதை பத்தி நீங்க குறை சொல்றீங்க. அதுக்கு இப்ப தேவை கிடையாது. புதுசா நீங்க புதுசா ஒரு அரசாங்கமா பொறுப்பேற்ற பட்ஜெட் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாதத்தை எடுத்துக்க முடியும். 10 ஆண்டு காலமாக தாக்கல் செய்த பட்ஜெட் 11வது பட்ஜெட் தானே இது. 3 ஆண்டுகள் வந்து PLI விக்ஷித் பாரத் குறித்து தான் பேசுவோன்றாரு திரு ஜி.கே. நாகராஜ். அதுதான் அது அவங்க கருத்து. அவங்க அதான் சொல்லுவாங்க, அதுதான் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் PLIங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ப்ரொடக்ஷன் லிங்க் இனிஷியேட்டிவ், அதுல என்ன குறை அதெல்லாம் வந்து அதை பேசிட்டு இதே ஃபாலோ பண்ணி எம்ப்ளாய்மென்ட் இனிஷியேட்டிவ் சொல்றீங்களா, அது எடுப்படான்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கலாம். எடுத்தப்ப அவங்க புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்றாங்க சார். அதை கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க, அது கொஞ்சம் இடம் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு சின்னனா. எங்கேயாவது போய் பாலத்தை ஓபன் பண்ணணும்னா நரேந்திர மோடி போயிடுவார். அப்போ வந்து பாலத்துக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தேவையில்லை. வந்தே பாரத் ட்ரெயினை துவக்கி வைக்கணும்னா இவர் கொடியை தூக்கிட்டு போயிடுவார் அசைக்கிறதுக்கு. ஒரு மாநிலம் 10 ஏரியும் ஹோம் மினிஸ்டர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுவாரா? என்ன சார் இது இன்சென்சிட்டிவான ரிப்ளையா இருக்குது? ஒரு மாநிலம் ஒரு வருஷத்துக்கு மேல அந்த மாநிலத்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. மற்ற நல்லதுக்கெல்லாம் ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி, பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங். எது தப்பானாலும் அவர் பொறுப்பு இல்ல. திரு கான்ஸ்டன்டைன், திரு ராகுலுடைய பேச்சை பாஜக எப்படி புரிந்து கொள்கிறார்கள் பார்க்கிறார்கள்ங்கிறதுக்கு நிதியமைச்சர் தலையில கை வச்சது, முகத்தை மூடிக்கொண்டது, திரு ராம்கி சொல்ற மாதிரி இன்சென்சிட்டிவா, திரு ஜி.கே. நாகராஜ் சொல்ற மாதிரி இம்மெச்சூர்டா, ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையோடு இருக்கிறதாக தான் பார்க்கறேன். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகியிருக்கான். ஏன்னா ஆளும் அரசு எப்படி எதிர்கொள்ளுதோ அதே மாதிரி தான் மக்களும் பார்ப்பாங்களா, இல்லை மக்கள் வேறு மாதிரி அதை எதிர்கொள்றாங்களா, புரிஞ்சுக்கிறாங்க? அரசாங்கம் பார்க்குற மாதிரி மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்கள் தனக்கான குரல் என்னவா இருக்கு, அந்த குரல் எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்காக நியாயத்தை பேசணும். அவன் அந்த நியாயம் பேசுவதை ப. சிதம்பரம் மாதிரி ஜென்ட்லா, ஏங்க நிர்மலா சீதாராமன் நீங்கள் மதுரையில் தானே பிறந்தீங்க, விழுப்புரத்தில் படிச்சீங்களே, சென்னையிலலாம் இருந்தீங்களே, ஆனாலும் தமிழ்நாடும் இல்லையே, இப்படியும் பேசலாம். ராகுல் காந்தி கேட்குறாருல, நீங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஏன் நீங்கள் இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை? உடனே அவங்க சொல்கிறாங்க இன்டர்ன்ஷிப். கார்த்தி, எவ்வளோ பெரிய பாஜக துரோகிகள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். அந்த முதல் முறை வேலைக்கு போறான்ல இளைஞன், 1 மாத ஊதியம், அந்த 1 மாசம் ஊதியம் யார்கிட்ட கொடுக்குறாங்க தெரியுமா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இப்ப நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் ஒரு 100 பேரை சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த 100 பேருக்கு 15,000 கொடுக்காது பிஜேபி, அந்த 100 பேருக்கான 15,000 கான்ஸ்டன்டைன் கொடுக்கும். நீங்க விரும்பினதை என்கிட்ட கொடுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொடுக்கலாம், சேர்க்காமலேயும் போட்டு தள்ளலாம். ஒண்ணு. இன்னொன்னு சகோதரர் சொன்னார், இன்கம் வந்து பெருத்து போயிருக்கு, வருமான வரி 8.6 கோடி. ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், நாகராஜன் எனக்கு தெரியுமான்னு தெரியல. 68% 0% டாக்ஸ். கார்த்தி, 8.6 கோடியில 6.3 கோடி பேர் வெறும் நில் டாக்ஸ். டாக்ஸ் கட்டணும், அதாவது நான் டாக்ஸ்ல ஆக்சஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் அந்த டாக்ஸ். அப்போ உங்க ஆட்சியில வந்து வருமானம் இன்க்ரீஸ் ஆகல. அதற்கு எடுத்துக்காட்டியது நீங்க சொன்னீங்களே, இப்ப சொன்னார்ல யார், நாகராஜ், 81 கோடி பேருக்கு நாங்க சாப்பாட்டுக்கு வழி பண்றோம். நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்து இந்த 11 ஆண்டு காலமும் நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவை வளர்த்தெடுத்தா இருக்கிறதுல 80% பேர் வந்து 3 வேளை சோத்துக்கு இல்லாம இருக்கிறாங்கிறதா இந்தியாவோட நிலைமை. நீங்க அதை அனுமதிக்கிறீங்க, அப்புறம் எப்படி நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க? திரு ஷபீர், மத்திய தரம் பாதிப்பு இல்லைன்னு இந்த வாதத்தில் பேசப்பட்டது. திரு ராகுலும் அதை அட்ரஸ் பண்றது தான். டார்கெட் அந்த மத்திய தரம் ஓட் பேங்க் தானா? 35% சொல்ற ஓட் பேங்க் தானா ராகுலுக்கும் மோடிக்குமே? 2 பேருமே அதை தான் எய்ம் பண்றாங்களா? இந்த அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்றது, இப்போ பாஜகவை ஆதரிச்சு ராகுல் காந்தி ஏன் பேசணும்?
எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு பேச முடியாது. ஜி.கே. நாகராஜ் அதான் எதிர்பார்க்குறாரு. விக்சித் பாரத்தை பற்றி பேசணும், அப்புறம் வந்து அம்ரித்காலை பற்றி பேசணும், டிமானிட்டைசேஷனை பாராட்டி இல்லாத தகவலையாவது டிமானிட்டைசேஷன் பாராட்டி பேசணும், ஜிஎஸ்டியை பாராட்டி பேசணும் அப்படின்னு. அதெல்லாம் பாராட்டி பேசினா ராகுல் காந்தி பாஜகவில் இருந்திருக்கலாமே. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இந்த அரசாங்கத்துடைய திட்டத்தை அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. உண்மைக்கு மாறான தகவலை சொல்றாரு நாடாளுமன்றத்துல, மக்களவையில. அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாளைக்கு பேசட்டுமே. உண்மைக்கு மாறான தகவல்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் எஞ்சி பேசட்டும். ராகுல் காந்தி எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது அப்படின்றத நாம யாரும் முடிவு பண்ண முடியாது. இப்போ நடுவில் உட்கார்ந்துருக்காருன்றதுனால ராம்கி நடுவராக இருக்க முடியாதுல்ல. அவரும் ஸ்பீக்கரும் ஒரே மாதிரி தானே பேசுறாங்க. அவரும் என்ன ஸ்பீக்கர் என்ன கேட்கிறாரு, நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க, நீங்க ஏன் டிமானிட்டைசேஷன் பத்தி பேசுறீங்க? ஏன்னா இது இந்த அரசாங்கத்துடைய கொள்கை. இன்னைக்கு இந்த அரசாங்கத்துடைய மிக முக்கியமான பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த அரசாங்கத்தை பார்த்து யாரும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது அப்படின்ற அச்சம் அவர்களை பற்றி கொண்டுள்ளது. அந்த 240 சீட் வந்த உடனே அவங்களுக்கு இன்னைக்கு விமர்சனம் என்பது வரும். இது வரைக்கும் இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு விஷயம், உலகத்திலேயே கொரோனா டைம்ல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்திய நாடாளுமன்றத்தில் தான். பத்திரிகையாளர்கள் எம்பிகளை சந்திக்க கூடாது அப்படின்னு கொண்டு போய் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. கேட் நம்பர் 4 அண்ட் கேட் நம்பர் 12. பத்திரிகையாளர்கள்லாம் எம்பி நாடாளுமன்றத்துக்குள்ள வெளியே போயிட்டு வரும்போது பேட்டி எடுப்பாங்க தெரியுமா? எல்லா எம்பிஎஸ் பாதுகாப்பு கருதி இல்லை, பாதுகாப்பு கருதி எல்லாம் கிடையாது. ஏனென்றால் இந்த பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டம் பண்றதை லைவ் ரிலே பண்றாங்க பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து. அதை தடுக்க வேண்டும், அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு விமர்சனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இந்த அரசாங்கம் போயிருச்சு. எதிர்க்கட்சி தலைவராக பேசவும் விடல, ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, மைக் ஆஃப் பண்றீங்க, எதை காட்டணும் காட்டக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறீங்கன்னு திரு ஓம் பிர்லா மீதே குற்றச்சாட்டு வச்சாரு திரு ராகுல் காந்தி. பத்திரிகையாளர்களுக்கும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு கெடுபடி அப்படின்னு திரு ஷபீர் சொன்னாரு. எந்த விதமான தயக்கமும் இல்லை, பட்ஜெட்ல எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னா அலோ பண்ணலாமே எல்லாத்தையுமே. திரு ஜி.கே. நாகராஜ் சுருக்கமா. இல்லைங்க, நீங்கள் நிறையா சொன்னாங்க, சமூக நீதி இதெல்லாம் பேசினாங்க. 55 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்தியாவை. அவங்க கொள்ளுத்தாத்தாலிருந்து, பாட்டியிலிருந்து, அப்பாலிருந்து அத்தனை பேரும் ஆட்சி செஞ்சது தான். சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னது நீங்க தான். இன்னைக்கு திரும்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறீங்க. நீங்க சொல்றது மிக தெளிவா சொல்ல போனா சமூக நீதி குறித்து அங்க பேசுறீங்க, ஆனா வெளியே என்ன நடக்குது? நீங்க கல்வராயன் மலையில இன்னைக்கு திமுக ஆட்சி செய்து உயர்நீதிமன்றம் சொல்லுது, போய் முதல்வரை போய் நீங்க பாருங்க, கல்வராயன் மலை பகுதி போய் பாருங்கன்னு சொல்லுது. அந்த மக்களை போய் என்ன பிரச்சனை கேளுங்கன்னு சொல்லுது. மணிப்பூரை பத்தி பேசுறாரு நம்முடைய காங்கிரஸ். நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்துருக்காங்க, முதல்வர் போனாரா? முதலமைச்சர் பார்த்தாரா? இல்ல ஒரு ராகுல் காந்தி வந்து தான் பார்த்தாரா? ஒரு மாநிலம் எரிகிறது, பட்டு எரிகிறது. மாநிலம் இரண்டாக உடைஞ்சு இந்த நாட்டிலே நான் இருக்க மாட்டேன். மணிப்பூரையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுறதே தப்பு. முதல்ல